2 நாளைக்கு முன்னாடி யாரையோ ஒருத்தர் புதைச்சிருக்கிறாங்க. அந்த சுடுகாட்டுல ஒரு வாரமா தங்கி இருக்குதான் ஒரு குள்ளநெறி. சாப்பாடு எங்கேயும் கிடைக்கல, ஒரு வாரம் பசியில் இருக்குது அந்த குள்ளநெறி. பார்த்தா யாரோ இப்பதான் புதுசா புதைச்சிருக்கிறாங்களே, இந்த பணத்தை தோண்டி எடுத்தாவது இந்த பணத்தை சாப்பிட்டாவது நம்ம பசி தீர்த்து அந்த குள்ளநெறி அந்த பணத்தை தோண்டி எடுத்துது. தோண்டி எடுத்துட்டு முதல்ல அந்த பிணத்தினுடைய பாதத்தை போய் நுகர்ந்து பாக்குறான். அந்த பாதத்தை நுகர்ந்து பாட்டுதான் அந்த குள்ளநெறி பாடுதான், இது திருப்பதி மிலியா பாதம். பிள்ளையா பிறந்தான கண்டு அந்த திருமலை திருப்பதி என்று சொல்லக்கூடிய திருப்பதி மண்ணியே மறிக்கலையே, பகவானே வணங்கலையே. அவன் பாதத்தை சாப்பிட்டா அந்த பாவம் நமக்கு தான் பிடிக்குன்னு அந்த பாதத்தை விட்டுச்சு. தலைப்பகுதிக்கு வந்தது, இந்த தலையாவது சாப்பிடலாம் அப்படின்னு தலையை நுகர்ந்து பாட்டு பேசிக்குதான், இது சிவனடி வணங்கா சென்னி. சென்னின்னா தலை. இது சிவனை வணங்காத சிரம். பெரியவங்களையும் வயசுல மூத்தவங்களையும் யாருமே தலை வணங்காத சிரம். இந்த தலையை சாப்பிட்டா நமக்கு தான் பாவன்னு தலை விட்டுச்சு. இது இனிய சொல் கேட்கா காது. காது நல்லதையே கேட்கல, கெட்டது தான் கேட்டு இருந்தது, நல்லதே கேட்க காணும். இந்த காது சாப்பிட்டா நமக்கு தான் அந்த பாவம் அப்படின்னு இந்த காதை விட்டுச்சு. 2 கையை நுகர்ந்து பார்த்து கையாவது சாப்பிடலாம் அப்படின்னு இந்த கரங்களை நுகர்ந்து பார்க்கிறதா. இது இறப்பவருக்கு பிள்ளையா பிறந்தா ஐயோ இல்லையன்றவங்களுக்கு ஒரு 5 கொடுக்கணும், இல்லையன்றவங்களுக்கு கொஞ்சமாவது கொடுக்கணும். ஆனா அந்த செத்தவன் யார் வந்து என்ன கேட்டாலும் ஒரு பிடி சோறு போடாதவன், 5-10 கொடுக்காதவன், ஐயோ இல்லையான்னு கேட்கணும் எதுவும் செய்யாதவன், இவன் கருத்தை சாப்பிட்டா ஆமா. இது இறப்பவருக்கு கரங்கள், இவன் பிறப்பு கண்ணீர் பொழிதர சாகாதேகம். ஒரு செத்தாங்கன்னா அவன் சொந்த பந்தம் கண்ணீர் இட்டு அழணும். அந்த கண்ணீர் இட்டு அழுதாதான் அந்த கண்ணீரானது அந்த பிரேதத்தின் மீது பட்டாதான் அதற்கு முத்து மோட்சம் கிடைக்குமா. அதுபோல இன்னும் ஆண்டு மறைந்திருக்கிறேன். இன்னும்